ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Y2K சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது பஜ்ஜி போண்டா. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் வடை. இந்த அவல் வடை ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒரு கப் அவல் இருந்தாலே போதும், இந்த வடையை ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். எண்ணெய் அதிகமாக குடிக்காத ரொம்பவும் டேஸ்டியான அவல் வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க மொறு மொறுன்னு சூப்பரான அவல் வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அவல் வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். இந்த அவலை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நார்மலான வெள்ளை அவல் தான். உங்கள்கிட்ட வெள்ளை அவலுக்கு பதிலாக சிகப்பு அவல் இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவல் மெலிசாக இருக்கிறனால ஒரு 5 நிமிஷம் போல் ஊறினாலே போதும். மெலிசான அவலுக்கு பதிலாக நீங்கள் கெட்டியாக இருக்கிற அவலை யூஸ் பண்ணிங்கன்னா அது ஊறுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் ஆகும். 5 நிமிஷம் இருந்தாலே போதும். அவளுக்கு தேவையான அளவு தண்ணியை மட்டும் ஊற்றி அதை நம்ம ஊற வச்சுக்கலாம். 5 நிமிஷத்தில் அவல் நல்லாவே ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு அவல் நல்லா ஊறினதுக்கப்புறம் அவலில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி அதை பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லா அவலையும் மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. சீரகத்தூளுக்கு பதிலாக சீரகத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம அவளோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அது ஈஸியாக வைண்ட் ஆகும். நம்ம ஆட் பண்ணியிருக்க பொருள் எல்லாம் அவளோட சேர்த்து ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அவளை நம்ம புழிஞ்சு போடும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க அரிசி மாவோ இல்லை கடலை மாவோட குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவளோட சேர்த்து எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வடை எந்த சைஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ் மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த உருண்டையை கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், நம்மளுக்கு தேவையான சைஸில் வடை மாவு கிடச்சிரும். அடுத்தது நம்ம வடையை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும்னா வடையோட மேல் பகுதி மட்டும் நல்லா வெந்துடும், உள்பகுதி வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். வடையோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 3லேருந்து 4 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணினாலே போதும். வடையோட கலரும் நல்லா மாறிடும், வடையும் நல்லா வெந்துடும். நம்ம நார்மலாக செய்கிற பருப்பு வடை இல்லை உளுந்து வடை விடவே இதோட டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். மொத்தமாகவே இந்த வடை செய்கிறதுக்கு 15 நிமிஷம் இருந்தாலே போதும். நல்லா மொறுமொறுன்னு சூப்பரான வடையை நம்ம ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. வடையும் நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்குறக்கே கோல்டன் ப்ரௌன் கலரில் ரொம்பவும் சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்டியான அவல் வடை ரெடி. அவ்வளோதாங்க, நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்டியான அவல் வடையை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்பியான டேஸ்டியான அவல் வடை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.